ஆசிரியர். பாப்பாவுக்கு அப்பா கிடையாது, அம்மா ஒருத்தர் தான். வீட்டு வேலை செஞ்சு தான், கூலி வேலை செஞ்சு தான் பாப்பா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. பாப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு லேப்டாப் உதவி தேவைப்படுது. இங்கே இருக்கின்ற அமரில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் யாராவது பாப்பாவுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி கொடுத்தா அவருடைய கல்வி சிறப்புன்ட்டு நம்மகிட்ட இந்த தருணத்தை பயன்படுத்தி உதவி கேட்டுருக்காங்க. இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய உறவுகள் யாராவது உதவ வாய்ப்பு இருந்தால் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி அவர்களை அண்ணன் கைவிட்டார். அம்மா வாங்க, இங்கே வச்சு சொல்லிடுங்க, அவங்க சந்தோஷமா போவாங்க. வாங்க வாங்க வாங்கினேன் ப்ளீஸ். ஏன்னா நம்ம பணியே இந்த பணி தான், இந்த குழந்தைகளுக்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் முகத்தை அழகப்படுத்தினா தான் உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க. தயவுசெய்து ராஜ்குமார் மூலமாக நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த நம்ம சங்கத்தின் மூலமாக உதவி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டு அவர் என்னை அனுப்பிச்சு. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ அந்த பொண்ணு லேப்டாப் வேணும்னு கேட்ட உடனே எனக்கு இமீடியட்டாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது இதுதான் உதவிகளுடைய இந்த ஒருங்கிணைப்புற விஷயம். அடுத்த செகண்டு, ஆனால் ஒரு நிமிஷம், அடுத்த செகண்டு ஒரு குழந்தைக்கு உண்டான உதவி பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த அற்புதமான உதவியை செய்த சகோதரர் தீபன்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாப்பாவுடைய கையாலே சால்வை போட்டு நீங்கள் வாங்கி பாப்பாவுக்கு போட்டு விடுங்க. பாப்பா உங்களுக்கு போட்டு நீங்கள் போட்டு நம்ம குழுவின் சார்பாக பாப்பாவே அவருக்கு சாலை போட்டு கவனிப்பார்கள். பாப்பாவை வாழ்த்தி அண்ணன் அவர்கள் சாலை அறிவிப்பார்கள். சமூகத்துக்கு நீ கைமா செய்யணும். அண்ணன் ஒரு கமிட்டி கொடுத்துருக்காரு, நீ 10 பேருக்கு மேலே